ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதா சுவை அறுசுவை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டயட் மிக்சர் தான் பார்க்க போகிறோம். இந்த மிக்சர் வந்து ரொம்ப லெஸ் ஆயிலில் தான் செய்து காமிக்க போகிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லாருமே சாப்பிட்லாம். எஸ்பெஷலி டயட் பண்ணுறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மாப்பிள்ளை சம்பா பொரி எடுத்திருக்கேன் நான். இதுக்கு பதிலாக சாதா பொரியோ இல்லைன்னா வேறு எந்த பொரி வேணாலும் அவல் பொரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொரியை வந்து நான் வந்து ஒரு பவுலில், மிக்சிங் பவுலில் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். எப்போ தேவையோ அப்போ இந்த மிக்சர் பண்ணிக்கலாம். இந்த பவுலில் நான் கொஞ்சமாக பொரி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். வேர்க்கடலை அப்புறம் இந்த பொட்டுக்கடலைலாம் நிறையா கூட போட்டுக்கலாம், ஆப்ஷனல் தான். இது கூட குறைய போடுறது ஆப்ஷனலு. அதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த பொரியை வந்து ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூளில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இந்த பொரியில் நம்ம ஆட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க, பண்ணிட்டா அப்புறம் வந்து கொஞ்சம் சாஃப்டாகிடும். கிறிஸ்பியாக இருக்கணும்னா லைட்டாக மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து மிக்சர் வந்து நல்லா எல்லோ கலர் கொடுக்கும். ஏன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசியே ரெட்டு கலர் ரைஸில் செய்ததுனால கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும். இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் ரொம்ப லெஸ் ஆயில் மட்டும், ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் மொத்த மிக்சருக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா உடைச்சக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வறுத்துடலாம். நல்லா வறுத்துட்டு இப்போ வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலைனா லைட்டாக வறுத்தா போதும். இது நான் ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான், அதனால் கொஞ்சமாக சாட்டை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை நல்லா உருவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த கருவேப்பிலை போடும்போது இந்த மிக்சருக்கு வந்து நல்ல மணமாக இருக்கும். கூடுதல் ஹெல்த்து பெனிஃபிட்டாகவும் இருக்கும். முடி வளர்கிறதுக்கெலாம் கருவேப்பிலை ரொம்ப நல்லது. இப்போ அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிறிஸ்பாக வர்ற அளவு நல்லா வறுத்துடலாம். அந்த சூட்லேயே கிறிஸ்பாக ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். காரம் வந்து அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த பொரிக்கு தக்கன நான் போட்டிருக்கேன். அப்புறம் இந்த பொரியையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா கலர்ஃபுல்லான க்ரீன் கலர், எல்லோ கலர் இருக்கிற மாதிரி ஒரு மிக்சர் இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிடலாம். இதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த மிக்சர் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அந்த கடாயிலே வைக்கும்போது அந்த கிறிஸ்மஸ் வந்து நல்லா உங்களுக்கு பொரி வந்து நல்லா கிறிஸ்பாக ஆகிடும். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அதிலே வச்சோம்னா நல்லா வந்து கிறிஸ்பியாக ஆகிடும். அதுக்கப்புறம் இது ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து மாதக்கணக்கில் கூட ஒன்றுமே ஆகாது. இந்த மிக்சர் எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக வச்சுக்கலாம். இதிலே கொஞ்சம் கேரட்லாம் துருவி போட்டு அப்படியும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். லெமன் விட்டு கேரட்டை போட்டு கொஞ்சம் ஓமப்பொடியும் தூவிட்டோம்னா ஒரு சாட்டு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஒரே ரெசிப்பியில் எத்தனை ரெசிபி பண்ணலாம் பாருங்கள். தீபாவளிக்கு நிறைய ரெசிபி பண்ணி காமிக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். எல்லாமே உங்களுக்காண்டி 1 by 1 வருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறந்துடாமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். see you.